Dear children, நம்ம இந்த வீடியோல 5th chapterல இருந்து managing files and folders பத்தி பார்க்க போறோம். First இந்த files and folders ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த டெஸ்க்டாப்ல பாத்தீங்கன்னா இந்த yellow color icons இதெல்லாம் தான் நம்மளுடைய folders. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு different folders இருக்கு. இந்த 2020 ஒரு folder, 2019 another folder. இந்த மாதிரி different namesல different folders இருக்கு. இப்போ ஒரு folder open பண்ணனும்னா அந்த folderல இருக்கிற files and folders நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த ஃபோல்டர் ஓபன் பண்ணுமோ அந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபோல்டர் ஓபன் ஆகும். இப்போ இந்த 2020 ஃபோல்டர்ல இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ ஒரு ஃபோல்டருக்குள்ளாடி நம்ம another ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 2020 ஃபோல்டருக்குள்ளாடி again 4 ஃபோல்டர்ஸ் இருக்கு. இப்போ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம், நியூ ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். அடுத்து நம்ம இங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைலை கட் பண்ணி another ஃபோல்டர்ல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைலை காப்பி பண்ணி another ஃபோல்டர்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது ஃபோல்டர் நேம் இல்ல இந்த ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கணும், ரீநேம் பண்ணிக்கணும்னாலும் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஏதாவது ஒரு ஃபோல்டர் தேவையில்லை, ஏதாவது ஃபைல்ஸ் நமக்கு இங்க தேவையில்லைன்னா அந்த ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கு. இதெல்லாம் தான் மேனேஜிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம இந்த வீடியோல எப்படி நியூ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பாக்குறோம். அதான் கிரியேட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். அடுத்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்தது எக்ஸிஸ்டிங் ஃபைல்ஸ், எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி ஓபன் பண்றது அது பார்க்க போறோம். அடுத்து நம்மளுடைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்க்கு எப்படி ரீநேம் பண்றது, ஒரு நேம்ல இருந்து அடுத்த நேமுக்கு எப்படி சேஞ்ச் பண்றது, அதான் ரீநேமிங்னு சொல்லுவோம். ரீநேமிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இந்த 4 டாபிக்ஸ் இங்க பார்க்க போறோம். Let's see here managing files and folders. In Windows 7, we can organize our documents and programs in the form of files and folders. இப்போ இங்க Windows 7 கொடுத்திருக்காங்க. இது எல்லா வெர்ஷனுக்குமே ஆல்மோஸ்ட் சேம் தான். இங்க நம்ம கிரியேட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர் ஃபார்ம்ல ஆர்கனைஸ் பண்ணுவோம். இங்க இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ஒரு லொகேஷன்ல இருந்து another லொகேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம். இப்போ ஒரு லொகேஷன்ல இருந்து காப்பி பண்ணி another லொகேஷன்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் ரீநேம் பண்ணிக்கலாம், நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதான் ரீநேம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்ல பண்ற வேரியஸ் ஆபரேஷன்ஸ். எப்படி நியூ ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். கிரியேட்டிங் ஃபோல்டர்ஸ். யூ கேன் ஸ்டோர் யுவர் ஃபைல்ஸ் இன் மெனி லொகேஷன்ஸ். இப்போ நம்மளுடைய ஃபைல்ஸ் மெனி டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஆன் த ஹார்ட் டிஸ்க் ஆர் இன் அதர் டிவைசஸ். இது மாதிரி டிஃபரெண்ட் டிவைசஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். டு பெட்டர் ஆர்கனைஸ் யுவர் ஃபைல்ஸ் யூ கேன் ஸ்டோர் தம் இன் ஃபோல்டர்ஸ். நம்ம கிரியேட் பண்ற ஃபைல்ஸை ஈஸியா பெட்டர் ஆர்கனைஸ் பண்றதுக்காக அந்த ஃபைல்ஸோட பர்பஸை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஈஸியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டு பெட்டர் ஆர்கனைஸ் யுவர் ஃபைல்ஸ் யூ கேன் ஸ்டோர் தம் இன் ஃபோல்டர்ஸ். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஃபர்ஸ்ட் நான் டெமோ காமிக்கிறேன். இங்க ஃபர்ஸ்ட் மெத்தடோட டெமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்ல போயிட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஐகான் ஓபன் பண்ணிக்கிறோம். விண்டோஸ் 10ல என்னோட கம்ப்யூட்டர் ஐகான் திஸ் பிசின்னு இருக்கும். சோ இந்த திஸ் பிசியை நான் செலக்ட் பண்ணி ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணோடனே டிஸ்க் டிரைவ் ஸ்கிரீன் ஒன்னு ஓபன் ஆகும். இந்த டிஸ்க் டிரைவ் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட டிரைவ்ஸ் எல்லாம் இருக்கும். இங்க எந்த டிரைவ்ல நம்ம நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறோமோ அந்த டிரைவை நம்ம செலக்ட் பண்ணி ஓபன் பண்றோம். இங்க தான் டி டிரைவ்ல என்னோட ஃபோல்டரை கிரியேட் பண்ண போறேன். சோ டி டிரைவை நான் செலக்ட் பண்ணி ஓபன் பண்றேன். இப்போ இதான் டி டிரைவ்ல இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ். இங்க எல்லோ கலர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஃபோல்டர்ஸ், இது வந்து நம்மளுடைய ஃபைல். இங்க எப்படி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா டாப்ல மெனு பார் இருக்கும். இதான் மெனு பார். அந்த மெனு பார்ல பாத்தீங்கன்னா வேரியஸ் மெனுஸ் இருக்கும். ஃபைல், ஹோம், ஷேர், வியூ, டிரைவ் டூல்ஸ், இதெல்லாம் தான் வேரியஸ் மெனுஸ். இப்போ விண்டோஸ் 7 ஆபரேட்டிங் சிஸ்டமா இருந்தா இந்த ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஃபைல் மெனு செலக்ட் பண்ணீங்கன்னா நியூ ஃபோல்டர் ஆப்ஷன் வரும். அது செலக்ட் பண்ணீங்கன்னா நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ விண்டோஸ் 10ல நம்ம இந்த ஹோம் மெனுவை செலக்ட் பண்றோம். இப்போ இந்த ஹோம் மெனு செலக்ட் பண்ண உடனே இங்க வேரியஸ் சப் மெனுஸ் வரும். இந்த சப் மெனுல இருந்து நியூ ஃபோல்டர் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்றோம். நியூ ஃபோல்டர் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணா இங்க நியூ ஃபோல்டர் ஒன்னு கிரியேட் ஆகும். இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும்போது அதோட நேம் டிஃபால்ட்டாவே நியூ ஃபோல்டர்னு தான் இருக்கும்.
இப்போ இதில் நம்ம கிளிக் பண்ணி இந்த நேமை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோல்டர் நேம் கொடுக்கும்போது நம்ம எந்த பர்பஸுக்காக அந்த ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோமோ அந்த பர்பஸை பேஸ் பண்ணி ஃபோல்டருக்கு நேம் கொடுக்கணும். இப்போ நம்ம இங்கே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான நோட்ஸ் இங்கே நம்ம இந்த ஃபோல்டர் கீழே வைக்க போகிறோம்னா இந்த ஃபோல்டர் நேமை இப்போ சிஎஸ்சின்னு கொடுக்கலாம். சிஎஸ்சி நோட்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான நோட்ஸ் எல்லாம் நம்ம இந்த ஃபோல்டர் கீழே கொடுக்கலாம். இப்போ இங்கே ஃபோல்டர் நேம் சிஎஸ்சி நோட்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபோல்டர் நேம் டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே இந்த நேமில் ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு செகண்ட் மெத்தட் சொல்கிறேன். இப்போ மவுஸோட ரைட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா இதே மாதிரி ஒரு பாப்அப் மெனு ஒன்று அப்பியர் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த நியூ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஃபோல்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான நேமில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மெனு பார் இருக்கும். இங்கே ஃபைல் மெனு நம்ம செலக்ட் பண்ணோன்னா நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் வரும். இதை நம்ம செலக்ட் பண்ணோன்னா இப்போ நியூ ஃபோல்டர் நேம் டிஃபால்ட்டாகவே நியூ ஃபோல்டர் நேமில் கிரியேட் ஆகும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் நம்ம நியூ ஃபோல்டர் நேமை நம்ம டைப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நியூ ஃபோல்டர் நேமை டெஸ்ட் ஃபோல்டர் நேமை மாற்றிருக்காங்க. பார்த்து அதே சேம் ஸ்டெப்ஸ் தான் விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சொல்லியிருக்காங்க. தேர் ஆர் 2 ways in which you can create a new folder. மெத்தட் 1 ஓப்பன் கம்ப்யூட்டர் ஐக்கான். நம்ம திஸ் பிசி ஓப்பன் பண்ணோம், விண்டோஸ் 10ல் பார்த்தோம். ஸ்டெப் 2 ஓப்பன் எனி டிரைவ் where you want to create a new folder. அப்புறம் கம்ப்யூட்டர் ஐக்கான் ஓப்பன் பண்ணதும் டிஸ்க் டிரைவ் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நம்ம எந்த டிரைவில் நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணுமோ அந்த டிரைவை நம்ம ஓப்பன் பண்ணுறோம். நம்ம டி டிரைவ் ஓப்பன் பண்ணோம். ஸ்டெப் 3 கிளிக் ஆன் ஃபைல். இங்கே மெனு பாரில் ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் செலக்ட் பண்ணோன்னா நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். நியூ செலக்ட் பண்ணோன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் வரும். ஃபோல்டர் நம்ம கிளிக் பண்ணோடனே நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும்போது அதோட டிஃபால்ட் நேமே நியூ நேமில் இருக்கும், நியூ ஃபோல்டர்னு இருக்கும். அந்த நியூ ஃபோல்டர் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணி நமக்கு தேவைக்கேற்றபடி நியூ நேம் கொடுக்கலாம். அதான் ஏ நியூ ஃபோல்டர் இஸ் கிரியேட்டட் வித் த டிஃபால்ட் நேம் நியூ ஃபோல்டர். டைப் இன் த ஃபோல்டர் நேம் அண்ட் பிரஸ் என்டர் கீ. நியூ நேம் கொடுத்துட்டு நம்ம என்டர் கீ பிரஸ் பண்ணோம்னா நியூ நேமில் நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகும். செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இந்த செகண்ட் மெத்தடில் டெஸ்க்டாப்பில் எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெஸ்க்டாப் போயிட்டு நம்ம மவுஸோடைய ரைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணோன்னா இப்போ நியூ ஃபோல்டர் டிஃபால்ட் நேம் நியூ ஃபோல்டர் நேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ நம்ம இந்த ஃபோல்டரை என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபோல்டர் நேம். இப்போ நான் இங்கே சிஎஸ்ன்னு மாற்றிருக்கேன். இப்போ இந்த சிஎஸ் நேமில் இந்த நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கு. அதே ஸ்டெப்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மெத்தட் 2 இன் ஆர்டர் டு கிரியேட் ஏ ஃபோல்டர் இந்த டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டெப் 1 இந்த டெஸ்க்டாப் ரைட் கிளிக் நியூ ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபோல்டர் போனோன்னா நியூ ஃபோல்டர் வந்து அப்பியர்ஸ் ஆகும். அதோட டிஃபால்ட் நேமே நியூ ஃபோல்டர்னு தான் இருக்கும். அந்த நியூ ஃபோல்டர் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்ன நேமில் சேஞ்ச் பண்ணுவோம் அந்த நேமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டைப் த நேம் யூ வாண்ட் அண்ட் பிரஸ் என்டர் கீ. நம்ம நியூ நேம் டைப் பண்ணிட்டு என்டர் கீ பிரஸ் பண்ணோம்னா அந்த நியூ நேமில் அந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். த நேம் ஆஃப் த ஃபோல்டர் வில் சேஞ்ச். நம்ம இப்போ எப்படி ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது இந்த வேர்ட் பேட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். Let's see here. WordPad is an inbuilt word processor application in Windows operating system to create and manipulate text documents. Next, WordPad யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க Windows 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றேன். இப்போ இந்த டெஸ்க்டாப்ல WordPad இல்லை. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கு. இந்த சர்ச் பாக்ஸில் நம்ம வேர்ட்பேட்னு டைப் பண்ணாலே அந்த அப்ளிகேஷன் இங்கே வரும். ஸோ இப்போ இந்த வேர்ட்பேட் இங்கே அப்பியர் ஆச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் வேர்ட்பேட் விண்டோ ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளுடைய வேர்ட்பேட் விண்டோ. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் யூசர்ஸ் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ யூசர் நமக்கு தேவையான கண்டென்ட் இல்லை இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணுற ஏரியா இதுதான். இதுதான் யூசர்ஸ் ஒர்க் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கே நம்ம ஒரு லீவ் லெட்டர் ரெடி பண்ணிக்கலாம். லீவ் லெட்டருக்கு தேவையான கண்டென்ட் இங்கே நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரிமைன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபைலை சேவ் பண்ணணும். எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மெனு பார் இருக்குது. இந்த மெனு பாரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெனுஸ் இருக்கும். இங்கே ஃபைல்னு ஃபர்ஸ்ட் மெனு இருக்கும். இந்த ஃபைல் நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்கே வேரியஸ் ஆப்ஷன்ஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இந்த சேவ் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் எந்த லொகேஷன்ல நம்ம ஃபைலை சேவ் பண்ண போறோம் அந்த லொகேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்க தான் டி டிரைவ்ல இங்க சிஎஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த சிஎஸ் ஃபோல்டர்ல என்னோட ஃபைலை சேவ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்மளுடைய ஃபைல் நேமை டைப் பண்ணிக்கலாம். இங்க தான் லீவ்னு டைப் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபைல் நேம் லீவ் டைப் பண்ணிட்டு இங்க சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். இந்த அப்ளிகேஷன் விண்டோல பாத்தீங்கன்னா நம்ம நியூவா கொடுத்த ஃபைல் நேம் இங்க இருக்கும். இப்போ லீவ் தான் நம்மளுடைய ஃபைல் நேம். வேர்ட்பேட் நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபைல் எப்படி க்ளோஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க ஃபைல் மெனு இருக்கும். இந்த மெனு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ எக்ஸிட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வேர்ட்பேட்ல இருந்து எக்ஸிட் ஆயிரும். இப்போ பார்த்த இதே சேம விண்டோஸ் 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வேர்ட்பேட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. To create files in WordPad, you need to follow the steps given below. இங்க first start button click பண்றோம். click பண்ணீங்கன்னா all programs option வரும். அந்த all programsல accessories நம்ம select பண்றோம். accessoriesல WordPadனு ஒரு ஆப்ஷன் இருக்கும். WordPad நம்ம select பண்ணி click பண்ணோம்னா new WordPad window open ஆகும். செகண்ட் மெத்தட் சொல்லியிருக்காங்க. இங்க ரன் ஆப்ஷன் போயிட்டு அங்க ஒரு ஓபன் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல நம்மளுடைய WordPadனு டைப் பண்ணி ஓகே கொடுத்தாலும் நியூ WordPad விண்டோ ஓபன் ஆகும். தான் WordPad window will be opened. இப்போ இந்த WordPad windowல பாத்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல தான் நமக்கு தேவையான கண்டென்ட்ஸ் நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிட்டு நம்ம ஃபைலை சேவ் பண்ணணும். then type the contents in the workspace and save the file using file save or control S. two different waysல நம்ம சேவ் பண்ணலாம். first file save or control S. இப்போ file save or control S கொடுத்தீங்கன்னா ஒரு save as dialog box ஒன்று ஓபன் ஆகும். அதான் save as dialog box will be opened. Then in the dialog box select the location where you want to save the file by using look in drop down list box. இங்க பாத்தீங்கன்னா save as dialog boxல நம்ம எந்த லொகேஷன்ல நம்ம ஃபைலை சேவ் பண்ணணுமோ அந்த லொகேஷனை நம்ம செலக்ட் பண்ணணும். அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்மளுடைய ஃபைல் நேமை டைப் பண்ணணும். and type the name of the file in the file name text box. அதுக்கப்புறம் கிளிக் சேவ் பட்டன். நம்ம ஃபைல் நேம் டைப் பண்ணிட்டு இங்க சேவ் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுடைய ஃபைல் வந்து நம்ம கரண்டா கொடுத்த ஃபைல் நேம்ல சேவ் ஆகும். நியூ ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதான் you can use the search box on the start menu to quickly search a particular folder or file in the computer or in a specific drive. இந்த ஸ்டார்ட் மெனுல பாத்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸ்ல நம்ம என்ன ஃபைல் இல்ல என்ன ஃபோல்டர் சர்ச் பண்றோமோ அந்த ஃபைல் இல்ல ஃபோல்டர் நேமை நம்ம இங்க டைப் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி சிஎஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். நம்ம டைப் பண்ணோம்னா அந்த ஃபைல் இங்க வந்து காமிக்கும். இப்போ இந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டர் நமக்கு இப்போ ஓபன் ஆகும். இதான் அந்த சிஎஸ் ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ண சிஎஸ் ஃபோல்டர் அது வந்து இங்க ஓபன் ஆகும். இங்க சொல்லிருக்காங்க ஸ்டார்ட் பட்டன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைல் இல்ல ஃபோல்டரை ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளிக் தி ஸ்டார்ட் பட்டன். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்றோம். the search box appears at the bottom of the start menu. இந்த ஸ்டார்ட் மெனுக்கு பாட்டம்ல ஒரு சர்ச் பாக்ஸ் அப்பியர் ஆகும். அந்த சர்ச் பாக்ஸ்ல நம்ம எந்த ஃபைல் இல்ல ஃபோல்டர் சர்ச் பண்றோமோ அந்த ஃபைல் இல்லனா ஃபோல்டரோட நேமை டைப் பண்ணணும். then type the name of the file or the folder you want to search. அடுத்தது even if you give the part of the file or folder name, it will display the list of files or folders starting with the specified name. Suppose நீங்க அந்த ஃபைல் இல்ல ஃபோல்டரோட நேம் மறந்துட்டீங்கன்னா அந்த ஒரு portion of the file name இல்ல folder name கொடுத்தாலும் என்ன ஆகும் அந்த போர்ஷன்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸ் இல்ல ஃபோல்டர்ஸும் இங்க அப்பியர் ஆகும். அதுல இருந்து நமக்கு தேவையான ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணோம்னா அந்த ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டர் ஓபன் ஆகும். அதான் the files or the folders with the specified names will appear. If you click that file, it will directly open that file or the folder. இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க சர்ச் பாக்ஸ்ல working with win கொடுத்திருக்காங்க. இப்போ அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாமே இங்க ஓபன் ஆகும். இப்போ இங்க நமக்கு தேவையான ஃபைலை நம்ம டைரக்டாவே கிளிக் பண்ணி நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ working with Windows final document இதான் நம்ம தேவையான ஃபைல். இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் சர்ச் பண்றதுக்கு another மெத்தட் சொல்லிருக்காங்க. சர்ச்சிங் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் யூசிங் கம்ப்யூட்டர் ஐகான். ஃபர்ஸ்ட் இதோட டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்க நம்ம this PC செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் ஐகான் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா
நெக்ஸ்ட் இங்க டிஸ்க் டிரைவ் ஸ்கிரீன் ஒன்னு ஓபன் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல ரைட் சைடுல ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். இதான் சர்ச் பாக்ஸ். இந்த சர்ச் பாக்ஸ்ல நம்ம என்ன ஃபைல் சர்ச் பண்ணுமோ அந்த ஃபைல் நேம் கொடுக்கலாம். இப்போ CS ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் நேம் இருக்கு. இந்த CS ஃபோல்டர் கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா இங்க அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் இங்க காமிக்கும். இங்க நம்ம கிரியேட் பண்ண அந்த CS ஃபோல்டர் இங்க இருக்கு. See here, click computer icon from desktop or from start menu. இப்போ ஸ்டார்ட் மெனுல இருந்து இல்ல டெஸ்க்டாப்ல இருந்து நம்ம கம்ப்யூட்டர் ஐகானை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணீங்கன்னா இங்க டிஸ்க் டிரைவ் ஸ்கிரீன் ஒன்னு ஓபன் ஆகும். The computer disk drive screen will appear at the top right corner of the screen. There is a search box option. இங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா search box ஆப்ஷன் இருக்கும். அந்த search boxல நம்ம என்ன ஃபைல் இல்ல ஃபோல்டர் சர்ச் பண்றோமோ அதோட நேமை நம்ம டைப் பண்றோம். அதான் type the name of the file or the folder you want to search. அடுத்து just click and open that file or the folder. நம்ம சர்ச் பண்ற அந்த ஃபைல் நேம் டைப் பண்ணோனே அந்த ஃபைல் நேம் ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் அப்பியர் ஆகும். நமக்கு தேவையான ஃபைலை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம். இதுதான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. ஒர்க்கிங் வித் விண்டோன்னு இந்த சர்ச் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்காங்க. அது ரிலேட்டடான ஃபைல்ஸ் எல்லாம் இங்க அப்பியர் ஆகுது. இங்க நமக்கு எந்த ஃபைல் வேணுமோ அது ஜஸ்ட் கிளிக் பண்ணா அந்த ஃபைல் வந்து ஓபன் ஆயிரும். அடுத்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஃபைல்ஸ் இல்லைன்னா ஃபோல்டர்ஸை எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். The opening existing files or folders. Existing நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதா எக்ஸிஸ்டிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஒரு ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டர் ஓபன் பண்ணா அந்த ஃபைல் இல்ல ஃபோல்டர் மேல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே அந்த ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டர் ஓபன் ஆயிரும். அதான் the most common way of opening a file or a folder is to double click on it. டபுள் கிளிக் அந்த ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டர் மேல நம்ம டபுள் கிளிக் பண்ணாலே அந்த ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டர் ஓபன் ஆயிரும். அடுத்து இந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை எப்படி ரீநேம் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ரீநேமிங்னா தெரியும், ஆல்ரெடி இருக்கிற நேமை சேஞ்ச் பண்ணி நியூ நேம் கொடுக்கறதா ரீநேமிங்னு சொல்லுவோம். இங்க ரீநேம் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் யூசிங் த ஃபைல் மெனு. ஆக்சுவலா இந்த ஃபைல் மெனு யூஸ் பண்ணி நம்ம ரீநேம் பண்றது விண்டோஸ் 7ல தான் பண்ணுவோம். விண்டோஸ் 10ல நம்ம இந்த ஃபைல் மெனு யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்றோம். அதனாலதான் நான் உங்களுக்கு விண்டோஸ் 10ல டெமோ காமிக்கிறேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் திஸ் பிசில டி டிரைவ்ல இருக்கேன். டி டிரைவ்ல இருக்கிற ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் தான் இதெல்லாம். இப்போ எப்படி ரீநேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபைல் இல்லைன்னா எந்த ஃபோல்டர் ரீநேம் பண்ணணுமோ அந்த ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்குவோம். இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் ஃபோல்டரை நான் CSCன்னு ரீநேம் பண்ண போறேன். ஸோ அந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா மெனு பார் இருக்கும். இந்த மெனு பார்ல 4 மெனுஸ் இருக்கு. ஃபைல், ஹோம், ஷேர் வியூ. இங்க ஹோம் மெனுவை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்க ஃபைல் செலக்ட் பண்ணக்கூடாது. ஹோம் மெனுவை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு சப் மெனு அப்பியர் ஆகும். இந்த சப் மெனுல பாத்தீங்கன்னா இங்க ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீநேம் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோல்டரை சுத்தி ஜஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ நமக்கு என்ன நேம்ல ரீநேம் பண்ணுமோ அந்த நியூ நேமை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்க CSCன்னு இதை ரீநேம் பண்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே இந்த நியூ நேம்ல இந்த ஃபோல்டர் இப்போ சேவ் ஆகும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் ஃபோல்டரை நம்ம CSCயா மாத்திருக்கோம். இங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். யூசிங் ஃபைல் மெனு. ஃபைல் மெனு யூஸ் பண்ணி எப்படி வந்து ரீநேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபோல்டர் இல்ல ஃபைலோட நேமை ரீநேம் பண்ணணுமோ அந்த ஃபைல் ஆர் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். Select the file or folder you wish to rename. Then click file, rename. இப்போ ஃபைல் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த மெனு பார்ல இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணோம்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரீநேம் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான நேமை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். Then type in the new name. To finalize the renaming operation, press enter. அந்த நியூ நேம் டைப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணோம், என்டர் பிரஸ் பண்ணோம்னா அந்த நியூ நேம்ல அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டர் வந்து சேவ் ஆகும். இங்க விண்டோஸ் 7ல எப்படி ரீநேம் பண்றதுக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க SCERTன்னு ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்க மெனு பார்ல ஃபைல் மெனு போயிட்டு இங்க என்ன பண்றாங்க, ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரீநேம் கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நமக்கு தேவையான நேமை இந்த ஃபோல்டருக்கு நம்ம கொடுக்கலாம். இப்போ SCERT DPI அப்படின்னு மாத்திருக்காங்க. SCERT DPIன்னு மாத்திருக்காங்க. இங்க செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். மவுஸோட ரைட் பட்டன் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைல் இல்ல ஃபோல்டர் நேமை ரீநேம் பண்றதுன்னு பார்க்கலாம். அதான் யூசிங் த ரைட் மவுஸ் பட்டன் செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ விஷ் டு ரீநேம். எந்த ஃபைல் இல்ல ஃபோல்டரை நம்ம ரீநேம் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிருக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு கிளிக் த ரைட் மவுஸ் பட்டன் ஓவர் த ஃபைல் ஆர் ஃபோல்டர்.
அந்த ஃபைல் மேல இல்ல ஃபோல்டர் மேல வச்சுட்டு அந்த மவுஸோட ரைட் பட்டனை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணும்போது ஒரு பாப்அப் மெனு வரும். இதுதான் பாப்அப் மெனு. இந்த பாப்அப் மெனுல பாத்தீங்கன்னா ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதான் செலக்ட் த ரீநேம் ஃப்ரம் த பாப்அப் மெனு. இந்த பாப்அப் மெனுல இருந்து இந்த ரீநேம் ஆப்ஷனை செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு டைப் இன் த நியூ நேம். அடுத்து நம்ம என்ன நேம்ல அதை சேவ் பண்ணுவோம் அந்த நியூ நேம் நம்ம டைப் பண்றோம். டைப் பண்ணிட்டு ஒரு என்டர் பிரஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், அந்த நியூ நேம்ல அந்த ஃபோல்டர் வந்து சேவ் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் நேமை C++ ரீநேம் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபைல் இல்லைன்னா ஃபோல்டரை ரீநேம் பண்றதுக்கு தேர்ட் மெத்தட் கொடுத்திருக்காங்க. மவுஸோட லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணி எப்படி ரீநேம் பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. யூசிங் த லெஃப்ட் மவுஸ் பட்டன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செலக்ட் த ஃபைல் ஆர் ஃபோல்டர் யூ விஷ் டு ரீநேம். எந்த ஃபைல் இல்ல ஃபோல்டரை நம்ம ரீநேம் பண்ணுமோ அதை வந்து செலக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு பிரஸ் F2. இப்போ கீபோர்ட்ல F2 ஒரு கீ இருக்கும். அந்த F2 கீயை பிரஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த ஃபைல் நேம் இல்ல ஃபோல்டர் நேம் மேல நம்ம கிளிக் பண்ணாலோ அந்த ஃபோல்டர் நேம் இல்ல ஃபைல் நேமை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் ஒன்று அப்பியர் ஆகும். ஆல்ரெடி பார்த்தோம். The surrounding rectangle will appear around the name. Type in the new name. அந்த பாக்ஸ்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த ரெக்டாங்கிள நம்ம நியூ நேமை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா அந்த நியூ நேம்ல அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகும். அதான் டு ஃபைனலைஸ் த ரீநேமிங் ஆபரேஷன் பிரஸ் என்டர். தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். தேர்ட் மெத்தட்ல எந்த ஃபைல் இல்ல ஃபோல்டரை ரீநேம் பண்ணுமோ அந்த ஃபைல் இல்ல ஃபோல்டர் நேம் மேல ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே அதை சுத்தி ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ அந்த நேமை நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ ஐஆர் நோட்ஸ் நான் ஐஆர்னு மாத்திக்கிறேன். ஜஸ்ட் ரீநேம் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே இப்போ நியூ நேம்ல அது சேவ் ஆகும். நியூ நேம் ஐஆரா ரீநேம் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா லேப் எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரியேட் ஏ ஃபோல்டர் இன் மை டாக்குமெண்ட்ஸ் வித் யுவர் நேம் யூசிங் எனி ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் டிஸ்கஸ்ட். இங்க நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு 2 டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் பார்த்தோம். அதுல ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். இந்த ஃபோல்டர் நேம் வந்து உங்களோட நேம்ல இருக்கணும். உங்களோட நேம் தான் ஃபோல்டர் நேம். அந்த ஃபோல்டர் எங்க கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா மை டாக்குமெண்ட்ஸ்ல கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இது விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருந்தா டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், மை டாக்குமெண்ட்ஸ் இருக்காது, டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். திஸ் பிசி கீழே டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கு கீழே நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்றோம். இது விண்டோஸ் 7ல மை டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். செகண்ட் கொஸ்டின், open the WordPad application and create a file and save the name leave letter it under a folder created with your name in my documents. இப்போ WordPad application யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்றீங்க. அந்த ஃபைல் சேவ் பண்ணும்போது லீவ் லெட்டர்னு சேவ் பண்றோம். இப்போ இந்த லீவ் லெட்டர் ஃபைல் எங்க இருக்கும்னா நீங்க கிரியேட் பண்ணீங்க உங்க நேம்ல கிரியேட் பண்ண ஃபோல்டர்ல இந்த ஃபைல் லீவ் லெட்டர் நேம்ல சேவ் பண்ணி வைக்கணும். அந்த ஃபோல்டர் எங்க இருக்கும்னா மை டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கும். அதான் எங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த தேர்டு, ஃபைண்ட் த ஃபைல் கிரியேட்டட். நீங்க இப்போ ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க லீவ் லெட்டர் ஃபைல், அதை சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் கொஸ்டின், ரீநேம் த ஃபைல் கிரியேட்டட் பை யூ யூசிங் த ஃபைல் மெனு லெஃப்ட் மவுஸ் பட்டன் ஆர் ரைட் மவுஸ் பட்டன். இங்க ஒரு ஃபைல் நேமை ரீநேம் பண்றதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஃபைல் மெனு யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரைட் மவுஸ் பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 10ல நம்ம வந்து ஹோம் மெனு யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க இந்த லீவ் லெட்டர் நேமை வேற ஏதாவது நேமுக்கு ரீநேம் பண்ண சொல்லியிருக்காங்க, சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சிம்பிளா நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். டெஸ்க்டாப்ல போயிட்டு திஸ் பிசி ஓபன் பண்ணிக்கங்க. திஸ் பிசி இப்போ ஓபன் பண்ணோம்னா டிஸ்க் டிரைவ் ஸ்கிரீன் ஒன்று ஓபன் ஆகும். இங்க பாத்தீங்கன்னா லெஃப்ட்ல எனக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இது விண்டோஸ் 7 இருந்தா மை டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இது விண்டோஸ் 10ல டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. 8லயும் 10லயும் டாக்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் கீழே இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் இங்க அப்பியர் ஆகும். இப்போ இங்க மவுஸ் ரைட் பட்டன் நம்ம பிரஸ் பண்ணோம்னா இங்க வந்து பாப்அப் மெனு ஒன்று அப்பியர் ஆகும். இங்க நியூ செலக்ட் பண்ணி ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணோம்னா இங்க என்ன ஆகும், நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ இந்த ஃபோல்டர் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நம்மளோட இந்த ஃபோல்டர் நேம் நம்மளோட நேம்ல இருக்கணும். இப்போ நான் என்னோட நேம் ஜெயான்னு நான் மாத்திக்கிறேன். இப்போ என்னோட ஃபோல்டர் நேம் ஜெயா. இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுத்தா இப்போ ஜெயா நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்போ WordPad அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம். இப்போ WordPad இங்க டைப் பண்ணிடுங்க, இல்ல நீங்க உங்களுக்கு டெஸ்க்டாப்ல இருந்துச்சுன்னா டைரக்டாவே ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ ஓபன் பண்ணேன்னா WordPad விண்டோ ஓபன் ஆகும். இப்போ இங்க நம்ம கண்டென்ட் இங்க டைப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு லீவ் லெட்டருக்கு தேவையான கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க டைப் பண்ணிக்கங்க.
டைப் பண்ணிட்டு இங்க என்ன பண்றோம்னா சேவ் பண்றோம். ஃபைல், இங்க மெனு பார்ல ஃபைல் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபைல் செலக்ட் பண்ணீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் வரும். சேவ் செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க சேவ் அஸ் டயலாக் பாக்ஸ்னு ஓபன் ஆகும். இப்போ இங்க நம்ம சேவ் பண்ண வேண்டியது டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளாடி சேவ் பண்ணணும். டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளாடி இங்க என்னுடைய ஃபோல்டர் நேம் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஜெயா ஃபோல்டர். அந்த ஃபோல்டருக்குள்ளாடி நான் என்ன பண்றேன், சேவ் பண்றேன். தென் டாக்குமெண்ட்ஸ்க்குள்ளாடி ஜெயாக்குள்ளாடி நான் என்னோட ஃபைலை சேவ் பண்றேன். என்னோட ஃபைல் நேம் எப்படி இருக்கணும், லீவ் லெட்டர்னு இருக்கணும். லீவ் லெட்டர்னு டைப் பண்ணிக்கிறேன். என்னோட ஃபைல் நேம் இப்போ இந்த பாக்ஸ்ல கொடுத்தாச்சு. ஃபைல் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னோட ஃபைல் நேம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல் வந்து இப்ப சேவ் ஆயிரும். இப்போ இந்த வேர்ட் பேட்ல இருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும்னா இங்க ஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மெனு பார்ல ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு இங்க எக்ஸிட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸிட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா இந்த வேர்ட் பேட்ல இருந்து நம்ம இப்போ எக்ஸிட் ஆயிரலாம். அடுத்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைல் லீவ் லெட்டர், அந்த ஃபைலை எப்படி சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திஸ் பிசி போங்க. திஸ் பிசி செலக்ட் பண்ணிட்டு இங்க நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் ரைட் கார்னர்ல சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்கும். இந்த சர்ச் பாக்ஸ்ல நம்மளுடைய ஃபைல் நேம் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். நம்ம ஃபைல் நேம் லீவ் லெட்டர். இப்போ நம்ம ஃபைல் நேம் டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம இங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எங்க ஃபைல் இங்க அப்பியர் ஆகும். இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து, நம்ம ஃபைல் நேம் லீவ் லெட்டரை எப்படி ரீநேம் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திஸ் பிசி போறோம். திஸ் பிசில நம்ம டாக்குமெண்ட்ஸ்ல நம்ம ஃபைலை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். டாக்குமெண்ட்ஸ், அடுத்து ஜெயா ஃபோல்டருக்குள்ளாடி நம்ம ஃபைல் இருக்கு. இப்போ ஜெயா ஃபோல்டருக்குள்ளாடி இருக்கிற ஃபைல் தான் இந்த லீவ் லெட்டர். இப்போ இந்த ஃபைலை ரீநேம் பண்ண போறோம். ரீநேம் பண்றதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம், அதில் ரைட் கிளிக் பண்ணா இதே மாதிரி பாப்அப் மெனு ஒன்று அப்பியர் ஆகும். இங்க ரீநேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீநேம் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபைல் நேமை சுத்தி இதே மாதிரி ரெக்டாங்கிள் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ நம்மளோட நியூ நேமை இங்க டைப் பண்ணிக்கலாம். நான் இப்போ லீவ் லெட்டரை லீவ்னு சேஞ்ச் பண்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுத்தாலே நியூ நேம்ல இப்ப ரீநேம் ஆயிரும். இப்ப லீவ் லெட்டரை லீவ்னு நான் ரீநேம் பண்ணிருக்கேன். எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. நம்ம எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மெமரைஸ் ஆயிரும். இந்த டாபிக் எதுவுமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா இருக்கும். சில்ட்ரன், நம்ம இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அப்புறமா வேர்ட் பேட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஃபைல் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஃபைண்டிங் அண்ட் சர்ச்சிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பார்த்தோம். அடுத்தது நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸுக்கு எப்படி ரீநேம் பண்றது, ஒரு நேம்ல இருந்து அனதர் நேமுக்கு எப்படி சேஞ்ச் பண்றது, அதெல்லாம் இங்க பார்த்திருக்கோம். Thank you, children.